Good afternoon, everyone. Go ahead. Good afternoon, everyone. நான் டாக்டர் அப்பர்ணா, Oasis Fertility, அண்ணாநகர் சென்னையில் Senior Consultant Fertility Specialist இருக்கேன். Today, we will talk about IVF in HIV patients. May I have the PPT? Yeah. So, as we know, HIV infection, which is caused by the HIV virus, யாரை வேணாலும் இன்ஃபெக்ட் பண்ணும். இட் கேன் இன்ஃபெக்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஆனால் இந்த லார்ஜஸ்ட் குரூப் 86% ஆஃப் த பீப்புள் வந்து யாரை இன்ஃபெக்ட் பண்ணணும்னா ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் 19லேருந்து 44 இயர்ஸ்க்குள்ள இதை இன்ஃபெக்ட் பண்ணும். அதில் வந்து 50% 20 to 50% ஆஃப் த பீப்புள் தே வில் வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட். அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களால கன்சீவ் ஆக முடியுமா? கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம்? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்ல இப்போ சயின்ஸ் நிறைய முன்னேற்றம் பண்ணியிருக்கு. முன்னாடிலாம் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்தாலே லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வந்து ஒழுங்கா மெடிசன் எடுத்துட்டா, ஏஆர்டின்னு சொல்லுவோம், ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி, அதை வந்து எடுத்துட்டா ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரலாம் அவங்களுக்கு கிடைக்கும். எப்படி எல்லாருக்கும் ஒரு நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோ அந்த மாதிரி ஒழுங்கா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா ஏஆர்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, they will have almost normal life expectancy as that of a normal individual without HIV infection. இப்போ ஜிடோவுடின்னு ஒரு மெடிசன் இருக்கு ஹெச்ஐவிக்கு, அதான் முதல்ல கண்டுபிடிச்சது. அது வந்து வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். தட் இஸ் மதர் ஹெச்ஐவி இன்ஃபெக்டடா இருந்தா குழந்தைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. நஞ்சு கொடி வழியா போகும், பிளசண்டா வழியா போகும், அந்த வைரஸ் போய் குழந்தைக்கு வந்து பாதிக்கப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால என்ன பண்ணணும்னா மதர் ஹேஸ் டு டேக் மெடிசன். மதருக்கு வந்து வைரல் லோடுன்னு சொல்லுவோம். வைரல் லோடுனா ஹெச்ஐவி வைரஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு உடம்புல, அதுதான் வந்து வைரல் லோடு. அந்த இன்ஃபெக்ஷன் ஸோ ஜிடோவுடின்னு ஒரு மெடிசன் எடுத்துட்டா ஒரு மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒரு 16 to 25% இருக்கிற டிரான்ஸ்மிஷன் 5 to 8% குறைஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னா முன்னாடியே பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே they have to control their viral load. Viral load copies less than 1000 அந்த மாதிரி இருந்ததுன்னா per ml இருந்ததுன்னா, then the risk of vertical transmission, that is mother to child transmission, is as low as 2%. Okay. ஸோ இதுதான் நான் இப்போ சொன்னது. காம்பினேஷன் ஆன்டி ரெட்ரோவைரல். இப்போ நம்ம பார்த்தது ஜிடோவுடின் மோனோதெரப்பி, தட் இஸ் சிங்கிள் மெடிசன் எடுத்துக்கிறது. சில 2-3 மெடிசன் சேர்ந்து எடுத்துக்கிற ரெட்ரோவைரல் தெரப்பி இருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டா இன்னமுமே குறையும் மதர்லேருந்து சைல்டுக்கு இன்ஃபெக்ஷன். தட் இஸ் மதர் வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்டடா இருந்தா சைல்டுக்கு வராத இருக்கிறது அது வந்து 2% ஆயிடும். தட் இஸ் நம்ம 100 பேரை பார்த்தோம்னா அதுல 2% பேருக்கு தான் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, ஹெச்ஐவி மதர்ஸ். இப்போ எந்த மாதிரி ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கப்பிள்ஸ்க்கு இருக்கலாம்? ஈதர் ஹஸ்பண்ட் மாத்திரம் பாசிட்டிவா இருக்கலாம், வைஃப் நெகட்டிவா இருக்கலாம். வைஃப் வில் பி ஹெச்ஐவி நெகட்டிவ். இல்ல ஹஸ்பண்ட் நெகட்டிவா இருக்கலாம், வைஃப் பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேருமே பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 scenarios which we will discuss. முதல்ல இப்போ வந்து one partner is affected with HIV. So next வந்து what we will see is if ஃபீமேல் பார்ட்னர் ஹெச்ஐவி இன்ஃபெக்டடா இருக்காங்க பட் மேலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறச்சு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? ஸோ ஃபீமேல் பார்ட்னர் இன்ஃபெக்ஷன். ஸோ ஹெச்ஐவியோட எப்படி ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் வி ஆல் நோ. ஹெச்ஐவி இல்லைன்னா எனி பிளட் ரிலேட்டட் டிசீஸ் வந்து 3 types இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட். ஒன்று பை செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன், ரெண்டாவது பை பிளட், ஏதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இன்ஃபெக்டட் பிளட் இப் இட் இஸ் டிரான்ஸ்ஃபியூஸ்ட், ஒரு இன்ஃபெக்டட் சிரிஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணினா த்ரூ தட் ரூட், மூணாவது மதர்லேருந்து சைல்டு டிரான்ஸ்மிஷன். இந்த 3 விதமாக தான் ஒரு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனோ, ஒரு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஒரு உமனுக்கு வந்து ஒரு ஒய்ஃப்க்கு ஹெச்ஐவி இருக்கு பட் ஹஸ்பண்ட்க்கு இல்லை. ஸோ தென் வாட் கேன் ஹீ டூ டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன் டு ஹிம்? ஸோ என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் இன்டர்கோர்ஸ் நேச்சுரலி, வாட் த ஒய்ஃப் கேன் டூ, ஷீ கேன் கலெக்ட் த ஹஸ்பண்ட் சீமன் and she can put it inside her reproductive tract herself. இது பேரு homologous insemination பேரு. That is collecting the husband semen and putting it inside her own vagina. She can do it. So in that way the husband will not be infected because of this. So இதனால வந்து the risk of transmission is reduced. ரெண்டாவது
timed intercourse, that is during ovulation time. During ovulation time தான் there is maximum chance, 12 to 24 hours before ovulation there is maximum chance of fertilization. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த மாதிரி டயத்தில் ஸோ வி மானிட்டர் த சைக்கிள். எக்கு எப்போ ரப்சர் ஆக போகிறது, எக்கோட சைஸ் எப்போ 18 millimeters 20 millimeters இருக்கும். இது நான் நேச்சுரல் சைக்கிளில் சொல்கிறேன், நாட் ஃபார் ஐவிஎஃப். இந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த டயத்தில் மட்டும் இஃப் தே ஹேவ் இன்டர்கோர்ஸ், அப்போ ஆப்வியஸ்லி த சான்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் டு த மேல் இஸ் a lot reduced. All the more so if the female அவங்களுக்கு வந்து மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு if the viral load is very low, உடம்புல வந்து less than 1000 copies per ml viral load இருக்கு, or even better less than 200 per ml viral load இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா the risk of transmission is almost negligible to the other partner. So இப்போ வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க, the woman is infected, the man is not infected. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி இதர் ஹோமோலாகஸ் இன்செமினேஷன் இல்லைன்னா டைம்ட் இன்டர்கோர்ஸ் பண்ணி கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்போ குழந்தைக்கு வந்து அந்த பேபிக்கு வந்து மதர்லேருந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு என்ன பண்ணணும்னா பிரெஸ்ட் ஃபீடிங் ரெக்கமெண்டட் கிடையாது. பிகாஸ் பிரெஸ்ட் மில்க் வழியாகவும் எனி பாடி ஃப்ளூயிட் வழியா, பீட் பிளட், பீட் சிமன், பீட் பிரெஸ்ட் மில்க், எனி பாடி ஃப்ளூயிட் அந்த வைரஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கு. அதனால பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ குழந்தை பிறந்த உடனே மதருக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வராத இருக்கிறதுக்கு வி வில் கிவ் மெடிசின். அண்ட் குழந்தைக்கு வந்து ஃபார்முலா மில்க் தான் தரணும். பிரெஸ்ட் ஃபீடிங் இந்த மாதிரி மதர்ஸில் கொஞ்சம் கூட ரெக்கமெண்டட் கிடையாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் பார்க்க போகிறோம். இப்போ இத்தனை நாள் நம்ம பார்த்தோம் ஃபீமேல் இன்ஃபெக்டட், மேல் நான் இன்ஃபெக்டட். இப்போ வி வில் சி மேல் பார்ட்னர், ஹஸ்பண்ட் இஸ் HIV இன்ஃபெக்டட், த ஒய்ஃப் இஸ் நாட் இன்ஃபெக்டட். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து இந்த டைம் இன்டர்கோர்ஸ் அந்த ஃபர்டிலிட்டி பீரியட்ல எப்போ அந்த எக்கு வந்து அந்த டயத்தில் ரப்சர் ஆக போகிற டயத்தில் இது நமக்கு எப்படி தெரியும் எக்கு எப்போ ரப்சர் ஆக போகிறதுன்னு? ஒரு சில பேருக்கு, ஒரு சில லேடிஸ்க்கு வந்து தானேவே தெரியும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, எனக்கு 28 daysல ஒரு தடவை சைக்கிள் வருது, எனக்கு 14th day 15th dayல கொஞ்சம் லோவர் அப்டாமினல் பெயின் இருக்கும், ட்ராகிங் பெயின் இருக்கும். ஸோ அதுதான் ஓவிலேஷன் டைம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு அந்த அளவுக்கு ரெகுலராக தெரியாது. சில பேருக்கு 30 daysல சைக்கிள் வரலாம், சில பேருக்கு 32 days 33 days. இது எல்லாமே ஆனால் நார்மல் தான். ஒரு மாதம் உங்களுக்கு வந்து 30 daysல பீரியட்ஸ் வந்திருக்கு, அடுத்த மாதம் ஒரு 33 daysல வந்திருக்குன்னா அது பெரிய ஒன்றும் வேரியேஷன் கிடையாது, அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 days முன்ன பின்ன பீரியட்ஸ் போச்சுன்னா நமக்கு வந்து எப்போ ஓவிலேஷன் ஆகும் சம்டைம்ஸ் அது தெரியாது. சாதாரணமாக பீரியட்ஸோட என்ன டியூரேஷனோ அது சப்போஸ் 30 daysனா -14 உங்களோட ஓவிலேஷன் டேட்டா இருக்கும், அரௌண்ட் 16th day 17th day அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து கரெக்டாக தெரியல எப்போ ஓவிலேஷன் ஆறுது அப்படின்னா ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் நீங்கள் டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசவுண்ட் பண்ணி உங்கள் எக்கு க்ரோ ஆகுதா, உங்கள் எக்கு எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது, ஒரு 17 18 19 millimeters 20 millimeters வரலும் நீங்கள் உங்கள் எக்கு க்ரோ ஆகிற டயத்தில் அது ரப்சர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் அப்போ வந்து நீங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து இருந்தால் கவுன்சில் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து மேல் பார்ட்னர் இன்ஃபெக்டட், ஃபீமேல் நாட் இன்ஃபெக்டட். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா த ரிஸ்க் இஸ் ரிடியூஸ்ட். பட் எந்த ரிஸ்க்குமே ரெடியூஸ்டு தான் தவிர நில் கிடையாது. டெஃபினெட்லி ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு, பட் நிறைய ரெடியூஸ் ஆகிடும். ஸோ மதர் டு சைல்டு ஆல்சோ, மதர் வந்து கம்பைன்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா கூட சான்ஸ் இருக்கு, 2% அப்படியும் சான்ஸ் இருக்கு. 100 பேர் HIV பேஷண்ட்ஸ் பார்த்தோம், ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 100 பேர்ல ஆனால் 2 குழந்தைகளுக்கு வந்து 100 குழந்தைகள்ல 2 குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. Chance is reduced but not zero. அதை மட்டும் பார்க்கணும். There is still a small risk that HIV infection can come. ரெண்டாவது, இப்போ மேலோட டிசீஸ் அந்த யார் இன்ஃபெக்டடோ அவங்க டிசீஸ் கண்ட்ரோல்டாக இருக்குது, தட் இஸ் ஒழுங்கான மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி வந்து ரெகுலராக எடுக்கிறாங்க, அவங்களோட டிசீஸ் கண்ட்ரோல்டாக இருக்குது. டிசீஸ் கண்ட்ரோல் நமக்கு எப்படி தெரியும்? உடம்புல வந்து பிளட்ல வந்து வைரல் லோடுன்னு பார்ப்போம். அந்த வைரஸ் எந்த அளவுக்கு இருக்கு, சப்ரஸ் ஆகி இருக்கா, அது வந்து வைரல் லோடு வந்து 200 copies per ml போல இருந்தது, அதோடையும் கம்மியாக இருந்தது ஃபார் த லாஸ்ட் 6 months அப்படி இருந்ததுன்னா தீஸ் பீப்புள் வந்து தே ஆர் அக்செப்டபிள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் அவங்க மற்ற பார்ட்னரை இன்ஃபெக்ட் பண்ணுறது இஸ் வெரி லெஸ். ஓகே, மூணாவது, இப்போ நம்ம பார்த்தோம் ஃபீமேல் இன்ஃபெக்டட், மேல் நான் இன்ஃபெக்டட். நெக்ஸ்ட் மேல் இன்ஃபெக்டட், ஃபீமேல் நாட் இன்ஃபெக்டட். இப்போ 2 பேருமே இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்ல அஃப்கோர்ஸ்
டிசீஸ் வந்து ஒருத்தருக்கு வரும் பரவிடும் அந்த கவலை இல்லை, பிகாஸ் போத் ஆஃப் them are infected. ஆனா the resulting child should not get the infection. அதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இது எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி ரொம்ப கம்மி லெவல்ஸ் வைரஸ் இருந்தது, less than 200 per ml உங்க பாடியில வைரஸ் இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து டிசீஸ் வர்றது நெக்லிஜிபிள், பட் நாட் ஜீரோ. கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, பட் டெஃபினெட்லி லாட் ரெடியூஸ்ட். ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பிளட் கம்மி, தட் இஸ் பிளட்ல அந்த வைரல் லோடு கம்மியா இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த டிசீஸ் வந்து ரொம்பவே அந்த டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் டு த சைல்டு ரொம்பவே கம்மியாயிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. And sometimes many children have been born without the disease as well. Okay. So ethical issues raised by knowingly risking the birth of a child with HIV. இப்போ HIV மதருக்கும் இருக்கு, ஃபாதருக்கும் இருக்கு, or either one of the partners இருக்கு. And then நீங்க என்ன பண்றீங்கன்னா, மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு மதருக்கு நல்ல மெடிசின்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ மோட் ஆஃப் டெலிவரி என்ன, எந்த மாதிரி அவங்க டெலிவரி ஆகுவாங்க? will they deliver by vaginal delivery, that is normal delivery, or cesarean? எது பெட்டர்? சப்போஸ் மதருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு உடம்புல, she has infection, but அந்த இன்ஃபெக்ஷனோட அந்த வைரல் லோட் இஸ் less than 1000 copies per ml. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ பிளட் லெவல் பார்க்கணும். நான் ஒரு தடவையும் ஒரு தடவை 1000 ஒரு தடவை 200. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். 200 இஸ் வெரி குட் கண்ட்ரோல், எக்ஸலண்ட் கண்ட்ரோல், ஐடியல் கண்ட்ரோல் ஆஃப் த டிசீஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷனும் கம்மி, மேல் டு ஃபீமேல் டிரான்ஸ்மிஷன் கம்மி, ஃபீமேல் டு மேல் டிரான்ஸ்மிஷன் கம்மி. பட் ஐடியலாக எல்லாருக்கும் இருக்காது, அந்த அளவுக்கு கம்மியாக எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகாதையும் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு 1000 காப்பீஸ் பர் எம்எல்க்கு கீழே இருந்தது அப்படின்னா தே கேன் டூ அ வஜைனல் டெலிவரி. ஒரு நார்மல் டெலிவரி கூட குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா தே ஹாவ் டு, அதுக்கு மேலே இருந்ததுன்னா சிசேரியன் இஸ் த பெஸ்ட் மோட் ஆஃப் டெலிவரி. எதுக்காக சிசேரியன் பண்ணும், எதுக்காக நார்மல் டெலிவரி கூடாது அப்படின்னா மதரோட பாடி ஃப்ளூயிட்ஸ்ல, பிளட்டில் அதுலலாம் வந்து டிசீஸ் வர, அதுலலாம் வந்து இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிசேரியன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ டைரக்ட்லி குழந்தைய வெளியில் எடுத்துடலாம், த்ரூ த பர்த் கேனல் போக வேண்டாம். ஸோ சிசேரியன் இஸ் ஆல்வேஸ் த சேஃபர் மோட் ஆஃப் டெலிவரி ஃபார் HIV பேஷண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு ஐவிஎஃப் எப்போ பண்ணுறோம்? ஐவிஎஃப் என்ன இண்டிகேஷன்னா, யூஸ்வலாக ஐவிஎஃப் யார் என்னென்ன இண்டிகேஷனோ அதுதான் ஹெச்ஐவிக்கும் இண்டிகேஷன். ஸோ சாதாரணமாக வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் அப்படின்னு வந்து தனியாக ஐவிஎஃப்க்கு அந்த மாதிரி கிடையாது. பட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்னால சம்டைம்ஸ் என்னன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து பாதிக்கும். The sperm quality will be affected by HIV infection. ஸ்பெர்ம்ல வந்து ஸ்பெர்மோட ஹெட்ல டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும். ஸோ டிஎஃப்ஐ ரேஸ்டாக இருக்கும். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்னு பார்ப்போம். ஸோ கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, டிஎஃப்ஐ எல்லாமே ஸ்பெர்ம்ஸ்ல வந்து ஒரு ஹெச்ஐவி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கும், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனாலையும் பாதிக்கும். ஸோ சாதாரணமாக நார்மல் கன்செப்ஷன், நார்மல் ஃபர்டிலிட்டியோட ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை தவிர விச் ஆல் ஐவிஎஃப்க்கு என்னென்ன இண்டிகேஷன்ஸோ, சப்போஸ் ஏதாவது டியூபல் ஃபேக்டர் இருக்கு, டியூப் பிளாக்டா இருக்கு, ஆர் மதர் அதாவது ஃபீமேலுக்கு வந்து ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கு. ஏஎம்ஹெச்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன். ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பார்க்கணும் நம்ம ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு. ஹெச்ஐவி இந்த மாதிரி இல்லை, சாதாரணமாகவே எல்லாருக்குமே. யாரெல்லாம் வந்து 1 year ஆயிடுச்சு கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு ஸ்கேன் பண்ணி ஓவரீஸ்ல ஆன்டி முலேரியன் ஹார்மோன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பிகாஸ் இப்போ இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் இருக்கிற சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால நிறைய வந்து ஓவரீஸோட ரிசர்வ் பாதிக்கிறது. ஓவரீஸ் அந்த ஏஎம்ஹெச் வந்து குறைஞ்சுட்டே வருது நிறையா பேருக்கு. ஸோ டெஃபினெட்லி முன்னாடிலாம் வந்து வி யூஸ் டு திங்க், இப்போ தானே வந்து மேரேஜ் ஆயிருக்கு, இப்போ யங் கப்புள் தானே ஏஎம்ஹெச் எதிர்பார்க்கணும், கொஞ்சம் ஒரு 1 year 2 years தானேவே ட்ரை பண்ணட்டும். பட் இப்போ நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸு, இந்த நம்ம கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் ஆல் குவைட் யங். ஆனால் கூட அவங்களுக்கு ஏஎம்ஹெச் வந்து நிறையா குறைஞ்சிருக்கு. தட் இஸ் ஏஎம்ஹெச் நமக்கு வந்து ஓவரியில் என்ன ரிசர்வ் இருக்கு, ஓவரியோட எக்ஸ் எத்தனை இருக்கு, that it shows that. So normally 2.5 this is normal. அதுக்கு மேல இருந்தா it is okay, but அதுக்கும் கீழே இருந்ததுன்னா definitely it is less. And age wise it varies also. AMH varies according to age. So ஓவரீஸ்ல எத்தனை ரிசர்வ் இருக்கு. தென் டியூப்ஸ்ல வந்து ஏதாவது பிளாக் இருக்கா, டெஃபினெட்லி டியூப்ஸ்ல ஏதாவது பிளாக் இருந்தது அப்படின்னா
they cannot conceive normally because sperm and egg can't meet. அதனால tubal factor னு சொல்லுவோம். tubal factor யாருக்காவது இருந்ததுன்னா definitely they will go for IVF. plus any uterusல ஏதாவது பிரச்சனை இருக்கா, யூட்ரஸோட ஷேப் எப்படி இருக்கு, உள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, பாலிப் இருக்கா, and one more thing, male factor, அவங்களோட ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்கு, கவுண்ட் எப்படி இருக்கு விஷயம் பார்ப்போம். ஸ்பெர்ம்ஸோட கவுண்ட், ஸ்பெர்ம்ஸோட மோட்டிலிட்டி, ஸ்பெர்ம்ஸோட மார்ஃபாலஜி. ஸோ இது 3 விஷயம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இண்டிகேஷன்ஸ் ஃபார் ஐவிஎஃப். இதை தவிர ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு டெஃபினெட்லி ஸ்பெர்ம் குவாலிட்டியும் கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெச்ஐவி கப்பல் 2 பேருக்கும் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவா இருந்தால் they are concordant, செரோ கன்கார்டன்ட். ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஒருத்தருக்கு நெகட்டிவ்னா they are செரோ டிஸ்கார்டன்ட். ஸோ அந்த மாதிரி கப்பல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஓட இண்டிகேஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி they should not delay. ஐவிஎஃப் பண்ணலாம். Any place can do IVF for them. It is not a problem. So we as health professionals, we have to take precautions and they can come and we can do IVF for them. அதனால பயப்பட வேண்டாம். But they should not delay treatment for the reasons I just mentioned. Treatment delay பண்ணக்கூடாது. So HIV வந்து it is a serious disease, yes, but it is a chronic disease. அது நல்லா மேனேஜ் பண்ண முடியும். You can take the medication. And HIV பேஷண்ட்ஸ்க்கு IVF டெஃபினெட்லி பண்ணலாம். ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஐவிஎஃப்னு சொல்லுவோம், ஒன்று இக்ஸின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஐவிஎஃப்னா வந்து ஒரு லேடிக்கு வந்து நம்ம 10 days ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து எக்கை கலெக்ட் பண்ணி ஸ்பெர்ம் வந்து அங்கே மீடியாவில் வச்சுருவோம். அண்ட் ஸ்பெர்ம் வந்து நேச்சுரலி எக்கை வந்து பெனிட்ரேட் பண்ணும். ஸோ அது ஐவிஎஃப். இக்ஸிங்கிறது என்ன? இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இப்போ வந்து இக்ஸி தான் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே பண்ணுறோம். நார்மல் ஐவிஎஃப் யாருக்கும் ரொம்ப பண்ணுறது இல்லை. பிகாஸ் இக்ஸில வந்து we certainly know definitely fertilize ஆயிடும். இக்ஸில வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்பெர்மை வந்து டைரக்ட்லி எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு இக்ஸி தான் ப்ரெஃபர்ட் ராதர் தென் ஐவிஎஃப். ஸோ இது டெஃபினெட்லி பண்ணலாம். அண்ட் இக்ஸி இஸ் ப்ரெஃபர்ட் ஓவர் ஐவிஎஃப். அண்ட் ரொம்ப டிலே பண்ணக்கூடாது ட்ரீட்மெண்ட் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பெர்ம் motility, morphology, the sperm DNA, etc. The sperm quality is reduced. And ஒரு கப்பல் வந்து ஒரு மேல் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ், ஃபீமேல் வந்து ஹெச்ஐவி நெகட்டிவ்னா அவங்க டைரக்ட்லி அந்த ஸ்பெர்ம்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ள அவங்களோட வெஜைனாக்குள்ள வச்சுக்கலாம். அது பேர் ஹோமோலாகஸ் இன்செமினேஷன் பேரு. இல்லைன்னா அந்த டைம்டு இன்டர்கோர்ஸ் எந்த டைத்துல, இது வந்து நார்மல் ஃபர்டிலிட்டிக்கு, நார்மல் கன்செப்ஷனுக்கு டைம்டு இன்டர்கோர்ஸ் எந்த டைத்துல எக்கு வந்து ரப்சர் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த டைத்துல மட்டும் சேர்ந்துருக்கலாம். அண்ட் மேல் அவங்களுக்கு வந்து மேல் ஆர் ஃபீமேல் whoever is infected அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ், ஏஆர்டி மெடிசின்ஸ் கொடுத்து, ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி மெடிசின்ஸ் கொடுத்து அந்த வைரல் லோட் ஹேஸ் டு பி லோ. வைரல் லோடு கம்மியாக இருந்தாதான் இன்னொரு பார்ட்னருக்கோ இல்லை அந்த மதர் டு பேபிக்கோ டிரான்ஸ்மிட் பண்ணாத இருக்க முடியும். அதர்வைஸ் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஸோ இக்ஸி பண்ணணும். ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் சப்போஸ் ஐயுஐ பண்ண போகிறோம். வாட் இஸ் ஐயுஐ? ஐயுஐ வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை ஒய்ஃபோட யூட்ரஸ்குள்ளே வைக்கிறது. நான் ஒய்ஃப் இஃப் ஷீ இஸ் இன்ஃபெக்டட் அண்ட் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை உள்ளே வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. த ஹஸ்பண்ட் வில் நாட் ஹேவ் த ரிஸ்க். பட் இஃப் ஹஸ்பண்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் ஹெச்ஐவி அண்ட் ஒய்ஃபுக்கு நம்ம ஐயுஐ பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் வாஷ் டெக்னிக்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்பெர்மை வந்து நம்ம ஸ்பெஷல் மீடியாவால் வாஷ் பண்ணி அந்த வைரஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வைரஸ்லாம் ஒரு டெஃபினெட்லி ஒரு 95% போயிடும். கொஞ்சோண்டு ரிஸ்க் இருக்கும். பட் நல்ல ஸ்பெர்ம் வாஷ் டெக்னிக்ஸ் பண்ணால் மோஸ்ட்லி அந்த வைரஸ்லாம் போயிடும். அந்த சாம்பிளை வந்து நம்ம யூட்ரஸ்குள்ளே வைக்கணும். இதில் ஸ்மால் ரிஸ்க் இஸ் தேர், பட் டெஃபினெட்லி லாட் less than they would than it would have been with a natural intercourse. Okay, so one more thing. இப்போ சேரோ டிஸ்கார்டன்ட், இப்போ அந்த மேல் இந்த ஃபீமேல் இந்த டைம்டு இன்டர்கோர்ஸ் டயத்தில் the female negative, male positive, இந்த மாதிரி டயத்தில் வந்து if the female partner, if she is negative, HIV negative, then pre-exposure prophylaxis னு சொல்லுவோம். That is, the husband is positive and they are going to be in contact and for conception, if we give enough proper drugs to the female, proper therapy to the female, it's called pre-exposure prophylaxis. முதல்லயே மெடிசன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா then again the risk of transmission will be reduced. அதே மாதிரி for the male also, if the male is not infected, if the female is infected and during timed intercourse if they are going to be together அப்படின்னா then of course for the male also you give the medicines, you give the pre-exposure prophylaxis so that the risk of transmission is reduced. So the cornerstone in HIV treatment is one, we have to reduce the risk of transmission. எந்த அளவுக்கு முடியுறதோ நம்ம வந்து
transmission or the risk, that is the disease or risk of transmission as much as possible reduce பண்ணணும். இது எப்படி நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும்? ஒன்று வந்து 2 பேருக்கும் ப்ராப்பர் மெடிசின்ஸ் கொடுத்து, ரெண்டாவது டிசீஸ் கண்ட்ரோல்ல வச்சு, ஸோ தட் த வைரல் லோட் இஸ் லெஸ். மூணாவது மதருக்கு வந்து ஒழுங்கான தெரப்பி கொடுக்கணும், ஸோ தட் த மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் இஸ் ரெடியூஸ்ட். அண்ட் நாலாவது, யாராவது ஒருத்தர் பாசிட்டிவா இருந்தா அவங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸ்போஜர் ப்ரொஃபைல், யாராவது ஒருத்தர் பாசிட்டிவா இருக்காங்க, இன்னொருத்தர் நெகட்டிவா இருக்காங்க, அந்த நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு ப்ரீ எக்ஸ்போஜர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் கொடுக்கணும், மெடிசின்ஸ் கொடுக்கணும், ஸோ தட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் from the infected partner is reduced. சில பேர் வந்து டோனர் எக், டோனர் ஸ்பெர்ம் இந்த மாதிரி போவாங்க. சப்போஸ் டெஃபினெட்லி டோனர் எக், யார் வந்து டோனர் எக்குக்கு போறாங்களோ அந்த டோனருக்கு நம்ம ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, விடிஆர்எல், ஆன்டி ஹெச்சிவி இந்த டெஸ்ட் எல்லாம் தான் பண்றோம். சப்போஸ் அதுல பாசிட்டிவா இருந்தால் அந்த டோனரையே நம்ம எடுக்க போறது இல்லை. பட் அந்த டோனருக்கு வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஷீ இஸ் டொனேட்டிங் தி எக்ஸ் டு அ கப்பிள், one of whom or both are HIV positive. அந்த மாதிரி இருக்கிறச்சே we need not disclose anything to the donor because donor-க்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை. She is going to come under anesthesia, we are going to collect the eggs. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அந்த எக்கை வச்சு நம்ம வந்து இங்க இக்ஸி பண்ண போறோம். ஸோ அதனால அதே மாதிரி டோனர் ஸ்பெர்ம் நம்ம வந்து யாருக்கான்னு கொடுக்கறச்சையும் we see the sample, I mean we do all the investigations, HIV, HPSAG, VDRL, anti-HCV. ஸ்பெர்ம் வந்து அந்த ஸ்பெர்ம் சாம்பிளை வந்து 6 months குவாரண்டைன்ல வச்சு திருப்பி அதே பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி அது நெகட்டிவா ஆனாதான் அந்த சாம்பிளையே வெளியில ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்பெர்ம் பேங்க். ஸோ டோனர் எக், டோனர் ஸ்பெர்ம் கேசஸ்லயும் வந்து டெஃபினெட்லி வி see this. பட் இஃப் இப்போ வந்து நம்ம அக்கார்டிங் டு அவர் லா இன்னும் நமக்கு சரகசிக் பெர்மிஷன் வரல. பட் முன்னாடி வந்து இந்த சரகேட்லாம் இருக்காங்க, தட் இஸ் வாடகை தாய்னு சொல்லுவோம், சரகேட் மதர்ஸ் இருக்காங்க. சரகேட் மதர்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம், அது நெகட்டிவா இருக்கும். பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு பேபியை கேரி பண்றாங்க whose parents are HIV positive அப்படின்னா definitely we have to inform the mother. அது informed consent பேரு. We have to inform the surrogate mother because it involves a risk to her as well. அதனால we have to inform to her and only if she gives consent only we can go ahead with the procedure. Okay. So these are the things about HIV infection and HIV treatment, IVF treatment in HIV patients. If you have any questions, please ask. Yes, HIV positive woman can get pregnant. She can get pregnant naturally also. அதில் வந்து சப்போஸ் நான் இதை இப்போ சொன்னேன் இல்லையா, ஹெச்ஐவி பாசிட்டிவ் உமனுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவான்னு பார்க்கணும். 2 பேரும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருந்தாங்க அப்படின்னா அந்த வர பேபிக்கு வந்து ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் இருக்கும். ஹெச்ஐவினால ஃபர்டிலிட்டி கொஞ்சம் பாதிக்கும், பட் நாட் டூ மச். ஷீ கேன் கெட் பிரெக்னென்ட், நோ ப்ராப்ளம். பட் நம்ம வந்து ஒழுங்கான மெடிசன்ஸ் கொடுக்கணும், ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி கொடுக்கணும், ஸோ தட் த டிசீஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல். 1, 2 மதர்லேருந்து சைல்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் ஆகுது. வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம், எம்டிசி, மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன், எம்டிசிடி. இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு we have to give medication to the mother. What happens if someone HIV positive gets pregnant? Nothing. If someone HIV positive gets pregnant, then we have to first check. We have to refer her to an infectious disease specialist. We have to check what is her viral load, avanga viral load enna, then what medicine we have to start her on, and we have to start her on the proper antiretroviral therapy so that her disease is reduced, 2 the risk to the child is also reduced. Can you do IVF if you are HIV positive? Yes, IVF can be done in HIV positive couples. Either one of them is positive, if both are positive, in both cases IVF can be done. And if the woman gets pregnant, obviously we have to take all the precautions so that the vertical transmission to the child is minimized. Is it possible for HIV positive individuals to have a baby without transmitting to the child during IVF? Yes, it is possible. How is it possible? 1, we have to take proper precautions while doing the IVF. We do an ICSI only. 2, when the mother becomes pregnant, she has to take antiretroviral therapy so that her viral load is under control.
and the disease of risk of disease vertical transmission to the child is reduced. But let me tell you one thing: the risk is reduced. It is not zero. The risk with the best medication can be reduced to 2%, which is a very small number, but definitely it is not zero. There is still a small risk for transmitting it to the child, and the child also, after the birth of the child, we have to give medication to the child also for 6 weeks. Only then the risk is reduced to a great extent. Thank you.